அன்பின் உள்ளங்களை, இயேசு ஆண்டவரது பணியில நாம 2 விதமான ஃபாலோவர்ஸை பார்க்கிறோம். அவரை பின்பற்றியவர்கள். அவரை பின்பற்றியவர்கள் 2 விதத்தினர். ஒன்று சீடர்கள், மற்றையது அப்போஸ்தலர்கள். இந்த சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சீடர்கள் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் disciples. அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் apostles. இதற்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, யார் வேண்டுமானாலும் இயேசுவை பின்பற்றலாம். They are called followers and eventually they become his disciples. ஒரு குரு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய படிப்பினைகளை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருமே அவருடைய டிசைபிள்ஸ், ஃபாலோவர்ஸ். நம்முடைய புத்த மகான் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவர்களை எல்லாம் நாம் டிசைபிள்ஸ் ஆஃப் புத்தா அப்படின்னு அழைக்கின்றோம். அதே போல இயேசு ஆண்டவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், ஆண்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள். இதுல இயேசு ஆண்டவர் 12 பேரை தெரிவு செய்கிறார். இயேசுவின் சீடர்களில் இயேசுவே 12 பேரை தெரிவு செய்கிறார். இந்த 12 பேரும் யார் அப்படின்னா அப்போஸ்தலர்கள். அவர்களும் சீடர்கள் தான். ஆனால் சீடர்களில் இருந்து ஒரு படி மேலானவர்கள். எப்படி மேலானவர்கள்? இன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 12 பேரை அழைத்து கொண்டு அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இப்போ அனுமதி கொடுக்கிறேன். என்னென்னவற்றுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறேன்? நீங்க உலகத்திற்குள் போய் நீங்க எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் காணக்கூடிய அத்தனை தீமையான காரியங்களுக்கும் கைமாறாக அல்லது பதிலாக நன்மையை கொடுத்து விட்டு வாருங்கள். நீங்க போற இடத்துல யாருக்காச்சும் வியாதி, நோய் இருந்தா அதை சுகப்படுத்துங்க. யாருக்காச்சும் பேய் பிடித்திருந்தா அந்த பேயை விரட்டி விடுங்க. யாராச்சும் மரித்து போயிருந்தா அவர்களை உயிர்த்தெழ செய்யுங்க. கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், அதை கொடையாகவே கொடுங்கள். இப்போ இந்த பணி யாருக்கு தலைமுறை தலைமுறையாக வந்தது அப்படின்னு சொன்னா, சீடர்களது பணி கிடையாது, அப்போஸ்தலர்களது பணி. யாருக்கு தலைமுறை தலைமுறையாக வந்தது அப்படின்னா, இயேசு ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்னதாக தன்னுடைய அப்போஸ்தலர்களை அழைத்து சொல்றாரு, இப்போ நீங்க பெற்றுக்கொண்ட அத்தனை கொடையும் நீங்க உலகத்தின் கடையெல்லை வரை எடுத்து சென்று எல்லாருக்குமே கொடுங்க. அப்போ எல்லாருக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? நீங்க முதல்ல ஒரு குழுவாக செயல்படணும். அப்படி ஒரு குழுவாக நீங்க செயல்படுகிற வேளையில உங்களது பணியை நீங்க எல்லாருக்கும் செய்யணும் என்பதற்காக நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு ஆண்டவர் உணவின் வேளையில இந்த சீடர்களோடு, அப்போஸ்தலர்களோடு உட்கார்ந்திருந்து எதை அவர்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக கொடுத்தார்? அவருடைய சொந்த உடலையும் இரத்தத்தையும். நல்லா பாருங்க, இயேசுவின் சீடர்கள்ல ஆண்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள். இன்னைக்கு அநேகர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? Why can't we have women priests in our church? அதாவது ஏன் பெண்களை குருக்களாக நாம் திருநிலைப்படுத்த முடியாது? Nobody is against women priesthood. யாருமே பெண்கள் குருக்களாக அபிஷேகம் செய்யப்படுவதற்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கொடுப்பது கிடையாது. ஆனால் ஏன் பெண்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்படுவதில்லை என்பதற்கான ஒரு உறுதியான விளக்கம் திருச்சபையால் கொடுக்கப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அந்த ராபோஜன வேளையில் அங்கு உட்கார்ந்து இருந்த வேளையில் அங்கே இயேசுவோடு சேர்த்து 12 சீடர்களும் இருந்தார்கள். அவருடைய 12 அந்த சீடர்களும் தான் அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட, they were the chosen apostles.
அவர்கள்தான் இந்த பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பேய்களை விரட்டவும், நோய்களை குணப்படுத்தவும், அபிஷேகம் செய்யவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் அங்கே இயேசுவினது திருவுடலையும் திருரத்தையும் பிற்காலத்தில் அபிஷேகம் செய்து, திருப்பலி வேளையில் அபிஷேகம் செய்து, குருக்களாக திருப்பலியில் அவரது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் மக்களுக்கு கொடுப்பவர்களாக ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள். ஆகவேதான் திருச்சபை அந்த பெரிய வியாழன் வேளையில் நடைபெற்ற சம்பவம் இருக்கிறதே, அங்கே எந்த பெண்களும் கிடையாது, இருந்தவர்கள் பூராக ஆண்கள். அதன் அடிப்படையில் தான் பெண்கள் குருக்களாக இல்லாமல், ஏன்னா இயேசு ஆண்டவர் இந்த விராப்போஜன வேளையில் எந்த பெண்களையும் அதற்குள்ளே அவர் வைத்திருக்கவில்லை. அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஆண்கள். அப்போ என்ன நடக்கிறது? இயேசு ஆண்டவர் இப்பொழுது விண்ணகம் செல்வதற்கு முன்னதாக தன்னுடைய 11 அப்போஸ்தலர்களை அழைத்து சொல்லுகிறார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் நாமத்தினால் எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அப்போ பாருங்க, இயேசு ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள், இவர்களது வழி வந்தவர்கள் தான் பாப்பாண்டவர், ஆயர்கள், கர்தினால்கள், குருக்கள், துறவியர்கள். ஆகவே அப்போஸ்தலர்களினுடைய பணியை தொடருகிறவர்களாகத்தான் இங்கே குருக்கள் இருக்கிறார்கள். அப்போ குருக்கள் இந்த பணியை தொடருகிறார்கள் என்பதற்காக குருக்கள் மேலானவர்கள், ஏனைய சீடர்களோ அல்லது மக்களோ கீழானவர்கள் அப்படின்னு கிடையாது. இன்ஃபேக்ட் அதை நீங்க சரியாக நிறுத்து பார்க்கணும் அப்படின்னா, அல்ல தரம் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதை நீங்க மற்றபடிதான் பார்க்க வேண்டும். குருக்கள் பணியாளர்கள், அவர்கள் தான் கீழே, மக்கள் அவர்கள் மேல. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருக்களும், துறவியர்களும், ஆயர்களும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எல்லாரும் மக்கள் உங்களுக்காக பணி செய்யத்தான் இயேசு ஆண்டவரால் ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள். They are chosen people. They are chosen people by the Almighty God just to serve you, not to overrule you. உங்களை யாரையுமே அதிகாரபூர்வமாக இதை பண்ணுங்க, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வதற்காக அல்ல, மாறாக உங்களுக்கு ஆண்டவரது நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள். இன்னைக்கு நான் கேட்குறேன், எத்தனை பேர் நம்முடைய குடும்பங்கள்ல இருந்து நம்ம பசங்களை குருக்களாகவோ துறவியர்களாகவோ போய் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு, படிப்பதற்கு அனுப்ப நாம் தயாராக இருக்கிறோம்? அது பிள்ளைகள் படித்து அவங்க 12வது பாஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா அவங்களா சிந்திச்சு விருப்பமாக இருந்தால் குருக்களாக துறவிகளாக போவதற்கு அவங்க போய் சேர்ந்துக்கட்டும் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து நாம் பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பை கொடுக்குறோம். பசங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நாமே சில காரியங்களை தீர்மானிக்கிறோம். நல்ல ஸ்கூல் வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த சின்ன பையனையோ பொண்ணை கேட்டால் நாம் அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம். இல்லையே, அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அப்படின்னு நமக்கு தெரிகிறபடியா எவ்வளவு செலவழிச்சாலும் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிறோம் இல்லையா? அதே போன்று ஏன் நாம் அப்படி சேர்த்துக்கிறோம்? ஏன்னா பசங்களுடைய எதிர்காலத்தின் மீது நமக்கு அவ்வளோ அக்கறை. அதே போன்று திருச்சபையின் எதிர்காலத்தின் மீது ஏன் நமக்கு அக்கறை இருக்கக்கூடாது? எனக்கு இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ண ஆசைப்படுகிறேன். ஒரு தடவை என்னுடைய பங்குல ஒரு கூட்டம் நடைபெற்றது, பாரிஷ் கவுன்சில் மீட்டிங். அந்த கூட்டத்தில் நாங்கள் திருவிழா குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது திருவிழா பேசுகிற வேளையில், திருவிழா குறித்து பேசுகிற வேளையில் இந்த 9 days நொவீனா இருக்கு இல்லையா? இந்த 9 days நொவீனா, அதுக்கப்புறமாக ஆயர் வருவார் திருவிழா கொண்டாடுவதற்கு. இந்த 9 days நொவீனாக்கு நாங்கள் டெய்லி ஒவ்வொரு குருக்களை நாங்கள் அழைப்போம். அப்போது அப்படி அழைப்பதற்கான குருக்கள் எங்களுக்கு யாரெல்லாம் நல்லா ப்ரீச் பண்ணுவாங்க, யாரெல்லாம் அற்புதமான விதத்தில் மாசு வைப்பாங்க, அப்பேற்பட்ட குருக்கள் தான் வேணும் அப்படி என்பது இந்த பங்கு சபையில் இருந்தவங்க எல்லாருடைய விருப்பமாக இருந்தது. அப்போ நான் கேட்டேன், சரி
நான் இப்போது சில குருக்களினுடைய பெயர்களை சொல்கிறேன். நான் சொல்ல சொல்ல உங்களது ஓட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். உங்களது விருப்பத்தின் நிமித்தம் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஒரு சில குருக்களினுடைய பெயர்களை சொன்னதும் அவர்களது கரங்கள் மேலே போனது, ஒரு சில குருக்களின் பெயர்களை சொன்னதும் அவர்களது கரங்கள் உயரல்ல. ஆகவே யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் அவங்க சொன்னாங்களோ அவங்கள நாங்கள் இந்த 9 நாட்களுக்கும் பதிவு பண்ணிட்டோம், அவங்கள புக் பண்ணிட்டோம். ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எங்கள் பங்கு சபைக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். சரி, நீங்கள் எதற்காக இந்த குறிப்பிட்ட சில குருக்களை வேணாம் அப்படின்னு சொன்னீங்க? யாருமே பதில் சொல்லலை. ஏன் இந்த குறிப்பிட்ட குருக்கள் வேணாம் அப்படின்னு சொன்னீங்க? அதற்கு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டே பதில் சொன்னாங்க. ஏன்னா அவர் சூப்பராக ப்ரீச் பண்ணுவார், அவருடைய பிரசங்கம் கேட்கும் போதே ரொம்ப அவ்வளவு அற்புதமாக இருக்கும், அவருடைய பிரசங்கம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது, அவருடைய மாஸ் அவ்வளவு சூப்பராக இருக்கும். இப்படி எல்லாரும் பதில் சொன்னாங்க. எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நான் ஒரே ஒரு காரியம் சொன்னேன். சரி, இப்போ எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்கள் பசங்களை துறவற வாழ்க்கைக்கோ குருத்துவ வாழ்க்கைக்கோ அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறீங்க? அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் ஃபாதர் எங்களுக்கு விருப்பம்தான், ஆனால் அவன் போகணுமே. அன்பின் உள்ளங்களே, கரெக்டு. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, யாருங்க இந்த கட்டிகிசத்தை கொடுக்கணும்? நாம மறை அறிவை சர்ச்சில் கொடுப்பதா, அல்லது ஸ்கூல்ல கொடுப்பதா, அல்லது மறை அறிவு வகுப்புகளில் கொடுப்பதா? ஆரம்பத்தில் நாம கொடுக்க வேண்டிய மறை அறிவு என்பது சர்ச்சிலையோ ஸ்கூல்லையோ மறைக்கல்வி வகுப்புலையோ கிடையாது, நம்முடைய சொந்த வீட்டில் இருந்து. இன்னைக்கு நான் ஒரு குருவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நாம் படித்த பிலாசபியாலேயோ நாம் படித்த இறையியல் தியாலஜியாலேயோ கிடையாதுங்க. அவை தேவை, உண்மையாக அவை வேண்டும். அந்த அறிவு இருந்தால் தான் உங்களால் ஒரு குருவாக போதிக்க முடியும், உங்களால் ஒரு பங்கை நடத்த முடியும், உங்களால் பக்தியாக ஒரு திருப்பலியை நிறைவேற்ற முடியும். அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லல. இருந்தாலும் என்னுடைய ஆணித்தரமான ஆர்கியூமெண்ட் என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு ஒரு குருவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய சொந்த பெற்றோர் எனக்கு கொடுத்த அந்த ஊக்குவிப்பு. நாங்கள் சின்ன வயசுலேயே மைனஸ் செமினரில் போய் ஜாயின் பண்ணுற வேலையில் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ரொம்ப கஷ்டம். நான்லாம் சின்ன வயசில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். 13 வயசில் என்னங்க தெரியும்? நான் போய் செமினரியில் ஒவ்வொன்றா பழகிக்கிட்டேன். ஒவ்வொன்றா எத்தனையோ ராத்திரிகளில் நான் அழுதுகிட்டே படுத்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு அது புது பழக்கம். தனியாகத்தான் இருக்கணும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், ரொம்ப கஷ்டம். எந்திரிச்சு குளிச்சுட்டு உடனடியாக போய் சர்ச்சுக்குள்ளே உட்கார்றது கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில் 5 ரவுண்ட் கிரவுண்டில் ஓடணும். ஓடும் போது ப்ரஷ் பண்ணிக்கிட்டே ஓடணும். 5 ரவுண்ட் முடிஞ்சதுன்னு நாங்கள் அந்த குருத்துவ பயிற்சிக்காக இருந்த எங்களது மைனஸ் செமினரி இருக்கிறதே, அது அமைந்திருந்த இடம் எப்பேற்பட்டது அப்படின்னா தண்ணீர் பற்றாக்குறையான இடம். அப்போது என்ன பண்ணார் எங்கள் ரெக்டர், ஆற்று நீரை, அது கொஞ்சம் உப்பாக இருக்கும், அதில் இருந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் தயாரித்து அந்த உப்பு தண்ணியில் தான் நாங்கள் டெய்லி காலையில் போய் குதிச்சு நீச்சல் அடித்து அப்படி தான் நீச்சல் பழகினது. குளிச்சு விட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணீரில் குளிப்பதற்கு எந்த விதமான தண்ணீர் வசதியும் கிடையாது. அதை அப்படியே தொடச்சிட்டு மேலால் ஸ்கூலுக்கு போகிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கரெக்டாக 5:30க்கு போய் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கணும் மார்னிங் ப்ரேயருக்காக. அந்த மார்னிங் ப்ரேயர் முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் எங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் அமைதியாக இருந்து தியானிக்கணும். அது முடிய திருப்பலி முடிய உடனடியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிய 5 கிலோமீட்டர் நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும். எங்களுக்கு இருந்த வாகனத்தில் 43 பேர் செமினேரியன்ஸ் இருந்தோம். எல்லாரையும் ஒரே அடியாக கொண்டு போய் விட்டு வர நேரம் பத்தாது, வாகனமும் பத்தாது. கொஞ்சம் பேர் நடந்துட்டு பாதி தூரம், கொஞ்சம் பேரை கொண்டு போய் பாதி தூரம் இறக்கி விட்டு எங்களை வந்து ஏற்றிட்டு போவாங்க. இது நான் சொல்வது ஏதோ ஒரு 10%. இதை தாண்டி எவ்வளவோ கடினமான காரியங்கள் நாங்கள் அனுபவித்து விட்டு தான் இன்னைக்கு குருக்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். எதற்கு? உங்களுக்கு பணி செய்வதற்காக. அன்னைக்கு அந்த அம்மா சொன்ன அந்த வேளையில் நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் சொல்கிறது சரி, உங்கள் விருப்பம்
ஆனால் பசங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் தான் நம்ம முதல்ல விதைய போடணும். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். நமக்கு சூப்பராக ப்ரீச் பண்ணக்கூடிய ஒரு சுவாமியார் வேணும் அப்படின்னா நம்ம பசங்களை நல்ல பேச்சாற்றல் உள்ள ஒரு பையனை குருவாக அனுப்பணும். நமக்கு நல்லபடியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய குருவானவர் தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம பசங்க நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களது டேலண்ட் என்னன்னு நம்மால ரீட் பண்ணிக்க முடியும். அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள குருக்களாக உருவாவதற்கு அனுப்பி வைக்கணும். நம்ம கடமை இருக்கு இல்லையா? யாரை குறையாக பேசல. நம்முடைய கடமை என்ன அப்படி என்பதை எடுத்து சொல்றேன். ஆகவே அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நீங்க இந்த நாள்ல தியானித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, வேதத்துல சொல்றாரு, அறுவடை மிகுதியாக இருக்குது, வேலையாட்கள் குறைவு. இன்னைக்கு குருக்களின் எண்ணிக்கை குறைஞ்சு 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 கொண்டே போகுது. உங்க குடும்பத்துல பசங்க சில நேரத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்தில் அதே பசங்க யாராச்சும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கலாம். உங்க வேலை விதைய போடுவது, அவங்க காதுல இன்ட்ரெஸ்ட்டை கொடுப்பது. கொடுத்து பாருங்க. விருப்பமாக இருந்தால் அவர்களும் போய் சேர்வார்கள். விருப்பம் இல்லையா, அல்லது உங்க குடும்பத்தில் பையன் இல்லையா அல்லது பொண்ணு இல்லையா, யார் வேணுமானாலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜெபம் இருக்குது இல்லையா, அந்த ஜெபத்தை குருக்களுக்காக, துறவியர்களுக்காக, கன்னியர்களுக்காக நீங்க ஏறெடுங்க, ப்ரே பண்ணுங்க. We priests need more prayers. இன்னைக்கு குருக்களாகிய நாங்க, துறவியர்களாக இருக்கக்கூடியவங்க, கன்னியர்களாக இருக்கக்கூடியவங்க, பிஷப்ஸ், even the church needs more prayer from you. உங்களது ஜெபம்தான் எங்களுக்கு அஸ்திவாரம். நான் இன்னைக்கு குருவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் படித்த philosophy, theology மாத்திரம் கிடையாதுங்க. வீட்டில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மறை அறிவு. அம்மா என்னை காலையில் எழுப்பி பூசைக்கு அனுப்புவாங்க. நான் டெய்லி மாசுக்கு போனதால் எனக்கு அந்த பூசையில் உதவி செய்கின்ற அந்த ஆல்டர் சர்வீஸை பார்த்து எனக்கும் ஆசை வந்தது. நானும் ஆல்டர் சர்வராக போய் சேர்ந்தேன். அப்படி ஆல்டர் சர்வராக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளும் இன்ட்ரெஸ்ட் வந்தது, நான் சுவாமியார் ஆகணும்னு சொல்லி. எப்பாவது ஒரு நாள் என்னுடைய இந்த கதையை நான் இன்னும் விரிவாக சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த கதையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது கதையல்ல, இது நிஜம். உங்களது வாழ்க்கையிலும் உங்களது குருக்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் வீட்டில் பசங்க இல்லையா, நீங்கள் குருக்களுக்காக ஜெபிங்க. இன்னும் நிறைய பசங்க குருக்களாக வரணும், முன் வரணும் அப்படி என்பதற்காக ஜெபிங்க. உங்கள் வீட்டில் பசங்க இருக்கிறாங்களா, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லையா, நீங்கள் அவர்களை தண்டிக்காதீங்க. உங்களது குருக்களுக்காக ஜெபிங்க. இன்னும் பல வாலிபர்கள் குருக்களாக, துறவியர்களாக வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. நம்முடைய திருச்சபையை நாம் வளர்க்கணும். அதற்காகத்தான் இந்த பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சாதாரண சீடர்களாக மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலர்களாக உயர்ந்து நிற்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். குருக்களாக, துறவியர்களாக, கன்னியர்களாக. ஆகவே பெரும் பொறுப்பு நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. ஜெபியுங்கள், ஊக்கப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் பண்ணுகிற வேளையில் நீங்க மாத்திரம் அல்ல, திருச்சபையின் செழிப்பை காணும். ஆமென்.